ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனாத இன்சைட் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பாருங்க. நம்ம வந்து எதிர்காலத்தில் ஒரு செயலை தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தா அதுக்கு நமக்கு என்ன சொல்லுவோம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஃபியூச்சரில் நம்ம வந்து நான் அடுத்த வாரம் வந்து வெளியூருக்கு சென்று கொண்டிருப்பேன், இல்லைன்னா அடுத்த வாரம் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது பேர் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ இங்கே வந்து பாருங்க, சப்ஜெக்ட் வந்து நம்ம முதல்ல எப்போதுமே எல்லாத்துக்குமே சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது முதல்ல சப்ஜெக்ட், அப்புறம் வந்து பாருங்க இங்க கண்டினியூஸ்ல வந்து வில் பி, சரிங்களா? அடுத்து பாருங்க verb பிளஸ், ஏன்னா ஐஎன்ஜி எதுக்குன்னா கண்டினியூஸ் டென்ஸ்னால இங்க வந்து ஐஎன்ஜி. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணு வகையா வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸா மூணு வகையா பிரிக்க போறோம். என்னது? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அடுத்து வந்து பாருங்க நெகட்டிவ், மூணாவது இன்ட்ரோகேட்டிவ். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம். இப்ப சப்ஜெக்ட் வந்து நான் இங்க என்ன பண்ணுறேன், he எடுக்கிறேன், will be. verb, இங்க நான் verb என்ன இருக்க போறேன்னா sit, உட்கார்ந்து இருக்கிறத இருக்கிறேன், he will be sitting. ஓகேங்களா? he will be sitting, அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், உட்கார்ந்து கொண்டிருப்பான். இப்போ he க்கு பதிலா she போடலாம், she will be sitting, they will be sitting, we will be sitting, it will be sitting. இப்படி நம்ம வேற வேற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இங்க போடலாம். இப்போ நெகட்டிவ் வந்து என்னது? நெகட்டிவ்னா ஒரு விஷயத்தை பண்ணவில்லை, ஒரு விஷயத்தை பண்ணவில்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சப்ஜெக்ட் நான் வந்து தே எடுக்க போறேன். பண்ணலைன்னா என்ன ஆகும்? தே வில், பண்ணல தே வில் நாட் பி. இங்க நான் வந்து ஏதாவது ஒரு verb என்ன எடுக்க போறேன், இங்க crying எடுக்க போறேன். they will not be crying, they will not be crying, அவர்கள் அழவில்லை. they will, அவங்க அழமாட்டாங்க, they will not be crying, அவர்கள் அழமாட்டார்கள், அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன்னா இங்க கண்டினியூஸ்ங்கறதால கொண்டிருத்தல். they will not be crying, அவர்கள் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். he will be sitting, அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இங்க they will not be crying, அவர்கள் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போ பாருங்க இன்ட்ராகேட்டிவ், கேள்வியை கேட்கிறேன். இப்போ இதே சென்டென்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இன்ட்ராகேட்டிவா மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்? will they be crying, அவர்கள் அழுது கொண்டிருப்பார்களா, அவர்கள் அழுது கொண்டிருப்பார்களா. இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து தேக்கு பதிலா will she be crying போடலாம், will it be crying போடலாம், will he be crying போடலாம், will I be crying போடலாம், will you be crying போடலாம். நீ அழுது கொண்டிருக்கியா, இருப்பாயா, அவன் அழுது கொண்டிருப்பானா. ஏன்னா கேள்வியா கேட்கிறாங்க, இங்க எல்லாமே கேள்வியாக கேட்கிறேன். ஸோ கேள்வியாக கேட்கறதுனால வந்து அது வந்து இன்ட்ராகேட்டிவ். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வில் பி, ஒரு வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி போட்டு வர்றது தான். அதில் மூணு வகையாக பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவாக பிரியுது. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.